தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற நூலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொல்காப்பியத்தின் நூற்பாக்களுக்கு புதுமையான முறையில் விளக்கம் தராரு. அவற்றுள் எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பாவிற்கு அவர் எழுதிய கற்பனை கலந்த இந்த கருத்துக்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் எழுத்து அப்படின்னு ஓலையில் எழுதிட்டு அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு. அப்போ எல்லா மொழிகளுக்கும் ஒலிதான் மூலம் என்பதால் தொல்காப்பியருடைய கனவுல ஒலி எழுப்பியவாறு எழுத்துக்கள் நடந்து வந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அணிவகுத்து நிற்கின்றதாம். முன் வரிசையில ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, பின் வரிசையில இக்குல இருந்து இன் வரைக்கும் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18 அப்படியே அணிவகுத்து நிற்கிறாங்களாமா. அப்போது சுவர் ஓரமாக 2 நிழல்கள் தோன்றி ஒலி எழுப்பின. அவற்றின் ஒலி சற்று குறுகியதாக கேட்டமையால் தொல்காப்பியர் என்ன பண்றாரு, கண் திறந்து பார்க்கிறாராமா. ஒரு நிழல் என் பெயர் இகரம் என்றது, மற்றொரு நிழல் என் பெயர் உகரம் என்றது. உடனே தொல்காப்பியர் அந்த நிழல்களை பார்த்து, நீங்கள் குற்றியலிகரம் குற்றியலுகரம் என்ற வரிசையில் இடம்பெறுவீர்கள், முதல் எழுத்துகள் 30 வரிசையில் உங்களை அமர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே என்ன ஆகுதான், நம்மளுடைய ஆயுத எழுத்து இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுதான், கம்பு ஒன்றை ஏந்தி கொண்டு ஒரு புதுமையான உருவம் தோன்றி, இந்த 30 எழுத்துகளோடு என்னை இணைத்து கொள்ள ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டச்சான். தொல்காப்பியர், நீ ஆயுதம் ஏந்தி ஆயுத எழுத்தாக வந்தாலும் உன்னை முதல் வரிசையில் நிற்க வைத்து விடுவேன் என்று நினைப்பா அப்படின்னு கேட்டாராம். அவரது கோபம் உணர்ந்த அந்த ஆயுத எழுத்து, ஐயனே, என்னை முதல் வரிசையில் வைக்காவிட்டாலும் முக்கியமான சமயங்களில் நான் உதவிக்கு வருவேன் அப்படின்னு அடக்கமாக சொல்லியதாம். தொல்காப்பியர் கேலியாக சிரித்து கொண்டே எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பாவை எழுதி முடித்துவிட்டு, நீ எனக்கு உதவிட வருகிறேன் என்றாயா, நல்ல வேடிக்கை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாராம், சொன்னாராம். உடனே, ஆமாம், தாங்கள் எழுதிய முதல் நூற்பாவிலேயே எனக்கு இடம் கொடுத்து விட்டீர்களே என்று மகிழ்ச்சியாக துள்ளி குதித்துதான் இந்த ஆயுத எழுத்து. தொல்காப்பியர் தாம் எழுதியதை திரும்ப படிச்சாராம். எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய் முப்பஃதென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே.